வெல்கம் டு விஎஸ் கிராப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபீல்டு கண்ட்ரோல்டு டிசி மோட்டார். ஸோ ஒரு டிசி மோட்டரை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்மேச்சராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபீல்டாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபீல்டால கண்ட்ரோல் பண்ணும்போது ஆர்மேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற சர்க்கியூட் ஃபீல்டுக்கான சர்க்கியூட், ரைட் சைடில் இருக்கிற சர்க்கியூட் ஆர்மேச்சருக்கான சர்க்கியூட். ஸோ இப்போ நம்ம ஃபீல்டால கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இன்புட்டை ஃபீல்டில் கொடுக்குறோம். விஎஃப் அப்படின்றது ஃபீல்டு வோல்டேஜ். ஸோ அப்போ இங்கே ஆர்மேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதனால இந்த இடத்துல ஆர்மேச்சர் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபீல்டு கண்ட்ரோல்டு டிசி மோட்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ அந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 ஈக்குவேஷன் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு சர்க்கியூட் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபீல்டு சர்க்கியூட்டுக்கோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை ட்ரா பண்ணிட்டு அதுக்கு கேவிஎல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு சர்க்கியூட். ஸோ ஃபீல்டு சர்க்கியூட்ல ஆர்எஃப் அப்படின்றது ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ், எல்எஃப் அப்படின்றது ஃபீல்டோட இண்டக்டன்ஸ், விஎஃப் அப்படின்றது ஃபீல்டு வோல்டேஜ். ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேவிஎல் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர்எஃப் இன்ட்டு ஐஎஃப். ஓகே, ஸோ ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு அதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐஎஃப். ஐஎஃப் அப்படின்றது ஃபீல்டு கரண்ட் பிளஸ் நெக்ஸ்ட் எல்எஃப். ஸோ எல்எஃப் இன்ட்டு d by dt if which is equal to applied field voltage Vf. இதுதான் நம்மளுடைய first equation. So next second equation, torque equation எழுதலாம். So torque equation வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா the torque which is directly proportional to field current if. அப்போ இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா T equal to KTF into IF. ஸோ இதில் கேடிஎஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபீல்டு டார்க் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் மோட்டார். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் மோட்டார். ஸோ ஜே அப்படின்றது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டி ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் பி அப்படின்றது ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் d theta divided by dt is equal to applied torque T. So 3 equations நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீல்டு சர்க்கியூட்டோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை ட்ரா பண்ணிட்டு அதில் கேவிஎல் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்குக்கான ஈக்குவேஷன். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டைம் டொமைன் சிக்னல்ஸ்க்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தான் எப்படி இருக்கும், எப்படி எழுதணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நார்மலாக விஎஃப் அப்படின்றது ஃபீல்டு வோல்டேஜ். ஓகேவா, இந்த ஃபீல்டு வோல்டேஜ்க்கு நம்ம லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் எப்படி எழுதணும் அப்படின்னா கேபிட்டல் விஎஃப் ஆஃப் எஸ். அதே மாதிரி ஃபீல்டு கரண்ட் ஐஎஃப், இதுக்கு நம்ம லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா கேபிட்டல் ஐ ஆஃப் எஃப் எஸ். அதே மாதிரி தீட்டாவுக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா தீட்டா எஸ்ன்னு எழுதணும். டார்க்குக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா டி ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் டைம் டொமைன் சிக்னலை லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மை எப்படி மாற்றுறது அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த 3 ஈக்குவேஷன்ஸ்க்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு 1 by 1 எப்படி லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆர்எஃப் இன்ட்டு ஐஎஃப். ஆர்எஃப் வந்து அப்படியே எழுதிக்குது, ஐஎஃப் வந்து டைம் டொமைன் சிக்னல். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். ஸோ கேபிட்டல் ஐஎஃப் ஆஃப் எஸ். அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா எல்எஃப் டிஐஎஃப் டிவைடட் பை டிடி. ஸோ இதில் எல்எஃப் அப்படி எழுதிக்கிறோம்,
டி பை டிடி அதோட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது டி டிவைடட் பை டிடியோட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னா எஸ். நெக்ஸ்ட் ஐஎஃப் இருக்கு. ஐஎஃப் ஓட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டல் ஐஎஃப் ஆஃப் எஸ், அதோட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அண்ட் ஃபைனலா ஃபீல்டு வோல்டேஜ்க்கான லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டல் விஎஃப் ஆஃப் எஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்ல டிக்கு டி ஆஃப் எஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், கேடிஎஃப்ன்றது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎஃப்க்கு ஐ கேபிட்டல் ஐ எஃப் ஆஃப் எஸ். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஜே moment of inertia அப்படியே எழுதிக்கீங்க. டி ஸ்கொயர் டிவைடட் பை டிடி ஸ்கொயர், டி ஸ்கொயர் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா எஸ் ஸ்கொயர்னு எழுதணும். டி பை டிடியை எஸ்ன்னு எழுதுவோம், டி ஸ்கொயர் டிவைடட் பை டிடி ஸ்கொயரை எஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம். அண்ட் நெக்ஸ்ட் கியூ சாரி தீட்டா, தீட்டாவுடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னா தீட்டா ஆஃப் எஸ். நெக்ஸ்ட் பின்றது ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட், அதை அப்படியே எழுதிக்கலாம். டி பை டிடியை எஸ்ன்னு எழுதுறோம், தீட்டாவை தீட்டா எஸ் அப்படின்னு எழுதுறோம். அண்ட் ஃபைனலா அப்ளைடு டார்க்கு டிஏ டி ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரீ ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 5 அண்ட் 6. ஸோ இந்த ஈக்குவேஷன் 5 அண்ட் 6 ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 5 டி ஆஃப் எஸ் இருக்கு, ஈக்குவேஷன் 6லயும் டி ஆஃப் எஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவேட் பண்றோம். ஸோ இந்த டேர்மையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்றோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதியிருக்கோம், இந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னா ஐஎஃப்எஸ் ஃபீல்டு கரண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ ஐஎஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை கேடிஎஃப். ஸோ ஐஎஃப்எஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க அந்த ஐ ஆஃப் எஸ் வேல்யூவை எடுத்துட்டு வந்து ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ ஈக்குவேஷன் 4 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது ஃபீல்டு சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் டிரா பண்ணி அதுக்கு கேவிஎல் அப்ளை பண்ணோம்ல அந்த ஈக்குவேஷனுடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தான் எது அப்படின்னா ஈக்குவேஷன் 4. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் அது. ஸோ இதில் எடுத்துட்டு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க ஐஎஃப்எஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஎஃப் ஆஃப் எஸ் வேல்யூவை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கிறோம் காமனாக. ஸோ காமனாக வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஆர் ஆஃப் எஃப் பிளஸ் எல் ஆஃப் எஃப் எஸ் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு வி ஆஃப் எஸ். இப்போ இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க ஐஎஃப் ஆஃப் எஸ் வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஐஎஃப் எஸ் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டு இன்புட். ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு அவுட்புட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா எஸ் தான் வந்து அவுட்புட், இன்புட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஎஃப் ஆஃப் எஸ் தான் வந்து இன்புட். ஸோ அப்போ தீட்டா எஸ்க்கும் விஎஃப் ஆஃப் எஸ்க்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபீல்டு கண்ட்ரோல்டு டிசி மோட்டார். ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து கெயின் கான்ஸ்டன்ட் அண்ட் டைம் கான்ஸ்டன்ட்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோட்டார் கெயின் கான்ஸ்டன்ட். ஸோ மோட்டார் கெயின் கான்ஸ்டன்ட் எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா கேஎம்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா கேடிஎஃப் டிவைடட் பை ஆர்எஃப் இன்டூ பி. அடுத்தது ஃபீல்டு டைம் கான்ஸ்டன்ட், இதை டிஎஃப் டினோட் பண்றோம்.
So TF equal to LF divided by RF. Third one வந்து மெக்கானிக்கல் டைம் கான்ஸ்டன்ட். ஸோ அதை டிஎம் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே டிவைடட் பை பி, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த த்ரீ டேர்ம்ஸையும் ஓகே, கெயின் கான்ஸ்டன்ட், ஃபீல்டு டைம் கான்ஸ்டன்ட், மெக்கானிக்கல் டைம் கான்ஸ்டன்ட், இந்த டைம் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்லேருந்து பி டேர்மை வெளியில் எடுக்கிறோம். ஸோ நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன்ல வந்து பியை வந்து வெளியில் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்து இதில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் செகண்ட் டேர்மில் ஆர்எஃப் வெளியில் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னா ஜே பை பின்னு வரும். ஸோ ஜே பை பி வந்து என்னது அப்படின்னா மெக்கானிக்கல் டைம் கான்ஸ்டன்ட், அதை நம்ம டிஎம் அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஸோ தான் இந்த இடத்துல டிஎம் டினோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்ல ஆர்எஃப் காமனா வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அது எல்எஃப் டிவைடட் பை ஆர்எஃப்னு வரும். ஸோ எல்எஃப் டிவைடட் பை ஆர்எஃப் அப்படின்றது ஃபீல்டு டைம் கான்ஸ்டன்ட். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணோம் அப்படின்னா டிஎஃப் அப்படின்னு டினோட் பண்ணணும். ஸோ அதான் இந்த இடத்துல டிஎஃப் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஃபைனலா இதுல மோட்டார் கெயின் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஸோ அது வந்து என்ன பண்ணணும், கேடிஎஃப் டிவைடட் பை ஆர்எஃப் இன்டு பி கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி கேடிஎஃப் இருக்கு. ஸோ டிவைடட் பை பீட்டா பி இன்டு ஆர்எஃப் வரணும். ஓகே, ஸோ அப்போ இந்த த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பி இன்டு ஆர்எஃப் ஆல டிவைட் பண்றோம். ஸோ பி இன்டு ஆர்எஃப் ஆல டிவைட் பண்ணும்போது நியூமரேட்டர்ல பி இன்டு ஆர்எஃப் வந்துடும், டினாமினேட்டர்ல இருந்து பி இன்டு ஆர்எஃப் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஈக்குவேஷன்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் equation of field controlled DC motor in terms of constant. So transfer function நம்ம ரெண்டு ஃபார்ம் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஃபீல்டு டைம் கான்ஸ்டன்ட், மெக்கானிக்கல் டைம் கான்ஸ்டன்ட், மோட்டார் கெயின் கான்ஸ்டன்ட் வந்து அப்ளை பண்ணி அண்ட் இது வந்து செகண்ட் ஃபார்ம் எழுதியிருக்கோம். ஸோ இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து கான்ஸ்டன்ட்ல. ஸோ தட்ஸ் இட், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்க்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதையும் உங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.